அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். அவமதிக்கப்பட்ட இந்தியர்கள் ட்ரம்பின் உத்தரவினால் இந்தியா முழுவதும் பாரி அதிர்ச்சி. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுக்கு கை கால்களில் விலங்கு போடப்பட்டிருந்தமை சர்வதேச ரீதியில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளதுடன் இந்தியா முழுவதும் பெரும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை இராணுவ விமானத்தில் ஏற்றும் போது அவர்களது கை கால்கள் கட்டியிருக்கும் காணொளி அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படையினரால் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது சுமார் 104 இந்தியர்கள் இவ்வாறு அமெரிக்க இராணுவ விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் கைவிலங்கப்பட்டு அழைத்துவிடப்பட்டதாக நேற்று புகைப்படங்கள் வெளியான நிலையில் அதனை மத்திய அரசின் பத்திரிகை தகவல் மையம் மறுத்து அந்த புகைப்படங்கள் போலியானது என்று செய்திகளை வெளியிட்டிருந்தது. எனினும் இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக அது தொடர்பான காணொளியை தற்பொழுது அமெரிக்காவே வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய இந்தியர்கள் பலர் கைகால்களில் விலங்கிடப்பட்டிருந்ததாகவும் பயணம் முழுவதும் சங்கிலியால் பூட்டப்பட்டிருந்ததாகவும் விமானம் பஞ்சாபில் தரையிறங்கிய பின்னே சங்கிலி அகற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்தியர்கள் கைவிலங்கு போடப்பட்டு அவமதிக்கப்பட்டது அது தொடர்பான புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியிருந்தமை தொடர்பில் இந்தியா முழுவதும் பெரும் கண்டனங்கள் எழுந்துள்ளதுடன் காங்கிரஸ் கட்சியும் இதற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. பிறப்பால் குடியுரிமை அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உத்தரவுக்கு மேலும் ஒரு அமெரிக்க நீதிமன்றம் தடை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்தார். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் முதல் வேலை நாளிலேயே பல்வேறு உத்தரவுகளில் கையெழுத்திட்டார். அதில் ஒன்றாக அமெரிக்க பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது, சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள அனைவரையும் நாடு கடத்தும் கொள்கையை கடைபிடிப்பது என்ற உத்தரவுகளில் கையெழுத்திட்டார். இதனால் அமெரிக்காவில் வாழும் எண்ணற்ற வெளிநாட்டவர்களுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அமெரிக்காவில் குடிபெயர்ந்தவர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் குடியுரிமையை முடிவுக்கு கொண்டுவரும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாக உத்தரவை தடுக்க கோரி அந்நாட்டு நீதிமன்றங்கள் பலவற்றிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ட்ரம்பின் உத்தரவு வரும் 19ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி இந்த உத்தரவை அமுல்படுத்துவதற்கு அமெரிக்க மாவட்ட நீதிபதி ஜான் கோகனூர் தற்காலிக தடை விதித்தார். இந்நிலையில் மற்றொரு அமெரிக்க நீதிபதியும் இதேபோன்ற தடை உத்தரவை விதித்து ட்ரம்புக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அமெரிக்க மாவட்ட நீதிபதி டெபோரா பிறப்பித்த உத்தரவில் பிறப்புரிமை தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவை நாட்டின் எந்த நீதிமன்றமும் ஆதரிக்கவில்லை. இந்த உத்தரவு அரசியல் அமைப்புக்கு விரோதமானது என்று அமெரிக்க மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே அமெரிக்க குடிமகனாகும். இதை யாரும் தடுக்க முடியாதென கூறி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு பெரும் அதிர்ச்சி கொடுத்துள்ளார்கள். ரஷ்யா உக்ரைன் இடையே அமீரகம் சமாதான முயற்சி 300 பணைய கைதிகள் விடுதலை. ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கிடையே ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் நடந்த 12வது சமாதான முயற்சியால் 2 நாடுகளைச் சேர்ந்த 300 பணைய கைதிகள் பரஸ்பரம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான போரில் பலர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இவர்களை தொடர்ச்சியாக மீட்கும் முயற்சியில் அமீரகம் 1 வருடமாக ஈடுபட்டு வருகின்றது. இதில் பலன் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக 2 நாடுகளின் கைதிகளும் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்து அமீரக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான 3 ஆண்டு கால போரில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். இருநாட்டு போரின் போது இரு தரப்பிலும் இராணுவ வீரர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களை பரஸ்பரம் விடுவிக்கும் வகையில் அமீரகம் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. தற்போது நடப்பாண்டில் 12வது முறையாக அமீரகத்தின் சார்பில் இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதற்கு இருநாட்டு அரசுகளும் பரஸ்பரம் சிறந்த ஒத்துழைப்பை வழங்கின. இதன் பலனாக தற்போது இரு நாடுகளைச் சேர்ந்த தலா 180 கைதிகள், அதாவது ரஷ்ய உக்ரைன் நாடுகளைச் சேர்ந்த 300 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு எல்லைப்பகுதியில் நடந்த பணைய கைதிகள் பரிமாற்றம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சியில் அமீரக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நீண்ட நாட்கள் கழித்து குடும்பத்தினரை பார்த்த இருதரப்பு கைதிகள் கட்டியணைத்து ஆனந்த கண்ணீருடன் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த குழுவில் பலர் 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுதலையாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய பணைய கைதிகள் நட்பு நாடான பெலாரஸில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அமீரகம் மேற்கொண்ட சமாதான முயற்சியின் பலனாக இதுவரை மொத்தம் இருதரப்பிலும் 2883 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கிடையே போர் நிறுத்தம் செய்து அமைதியை நிலைநிறுத்த அமீரகம் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
பாகிஸ்தானின் போலீஸ் நிலையத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதலில் 3 இராணுவ அதிகாரிகள் உயிரிழப்பு. காவல் நிலையத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3 உயரதிகாரிகள் உயிரிழந்திருப்பதாகவும் 5 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதற்றமான வடமேற்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் கரக்கில் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையம் மீது நேற்றதிகாலை ஆயுதமேந்திய பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு போலீசாரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இதனால் சம்பவ இடத்திலிருந்து பயங்கரவாதிகள் தப்பியோடிவிட்டார்கள். இந்த தாக்குதலில் 3 போலீஸ் உயரதிகாரிகள் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். காயமடைந்த அதிகாரிகள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்த பயங்கரவாத குழுவும் பொறுப்பேற்கவில்லை. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் உள்துறை மந்திரி மொஹின் நக்வி இந்த சம்பவத்திற்கு எதிராக தனது கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார். பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க அரசு கப்பல்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்திருக்கும் நிலையில் அதனை பனாமா கால்வாய் நிர்வாகம் மறுத்துள்ளது. அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் கடலையும் இணைப்பதற்காக அமெரிக்காவின் பெரும் நிதியுடன் பனாமாவில் 1914ஆம் ஆண்டு கால்வாய் உருவாக்கப்பட்டது. அமெரிக்க நிர்வாகத்தின் கீழ் இயங்கிய பனாமா கால்வாய் பெரும் அரசியல் போராட்டங்களுக்கு பின்னர் பனாமா நாட்டிடம் 1999இல் ஒப்படைக்கப்பட்டது. இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் ட்ரம்ப் பனாமா கால்வாயில் அமெரிக்காவின் போர்க்கப்பல் மற்றும் வணிக கப்பல்களுக்கு நியாயமற்ற கட்டணங்கள் வசூலிப்பதாக குற்றம் சாட்டை முன்வைத்தார். இதனிடையே அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ கடந்த வாரம் பனாமா நாட்டுக்கு சென்று அந்நாட்டின் அதிபரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க போர்க்கப்பல் மற்றும் அரசு கப்பல்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல மில்லியன் டாலர்கள் சேமிக்கப்படும் என அமெரிக்க அரசும் வெள்ளை மாளிகையும் புதன்கிழமை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அமெரிக்க அரசின் அறிவிப்பை பனாமா கால்வாய் ஆணையம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக பனாமா கால்வாய் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்புக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த செய்தி வெளியிடப்படுகின்றது. கால்வாயின் சுங்க கட்டணம் மற்றும் பிற கட்டணங்களை நிர்ணயிக்க பனாமா கால்வாய் ஆணையத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. நாங்கள் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யவில்லை. அமெரிக்க அரசு மற்றும் போர்க்கப்பல் போக்குவரத்து தொடர்பாக அந்நாட்டு அதிகாரிகளுடன் உரையாட ஆணையம் தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீர் உட்பட இந்தியாவுடனான அனைத்து பிரச்சினைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புவதாக முசாபராபாத்தில் நடைபெற்ற காஷ்மீர் ஒற்றுமை தினத்தின் போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். காஷ்மீரிகளுக்கு ஆதரவை காட்ட இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகின்றது. காஷ்மீர் உட்பட அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆகஸ்ட் 5, 2019 அன்றைய சிந்தனையிலிருந்து இந்தியா வெளியே வந்து ஐநாவுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் முன்னோக்கி செல்வதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தை மட்டுமே. பேச்சுவார்த்தைக்கு நாம் அழைப்பு விடுத்த போதிலும் ஆயுதங்களை சேமித்து வைத்திருப்பதாக இந்தியா மீது ஷெரீப் குற்றம் சாட்டினார். மேலும் ஆயுதங்களை எல்லையில் சேமித்து வைப்பது ஒருபோதும் அமைதியை கொண்டு வராதென்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தாலும் வன்முறையில் ஈடுபடும் குழுக்களை ஆதரிப்பதாக இந்தியா விமர்சிக்கின்றது. இந்தியாவின் அணுகுமுறை அமைதியை மையமாக கொண்டுள்ளது. இப்போதைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்துமா என்பது தெளிவாக தெரியவில்லை. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியான சூழலை உருவாக்கினால் நாம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் என இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை இதற்கு பதிலளித்துள்ளது. 2000 கிலோமீட்டர்களுக்கு மேலே சென்று துல்லியமாக இலக்கை தாக்கும் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கியுள்ள ஈரான் இது தொடர்பில் ஸ்டேலின் புகைப்படத்தை பின்னணியில் பிரசுரித்துள்ளமை மிக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானிலிருந்து ஸ்டேலை நேரடியாக தாக்கும் வகையில் சிறப்பாக இந்த ஏவுகணைகளை ஈரான் வடிவமைத்திருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஸ்டேலை தாக்கவெனவே இந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலும் செய்தி வெளியிட்டுள்ளது. தெஹ்ரானில் சமீபத்தில் புதிய ஏவுகணைகளை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் ஜனாதிபதி மசூத் பெஷ்கியன் தலைமையில் நடைபெற்றது. புதிய பாலிஸ்டிக் ஏவுகணை குறித்து பேசிய பெஷ்கியன் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது பாதுகாப்பு திறன்கள் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட 16 மீட்டர் நீளமுள்ள இந்த புதிய ஏவுகணை எந்த நாடும் ஈரானை தாக்காது என்பதை உறுதி செய்கின்றது என்று குறிப்பிட்டார். ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை ஸ்டேலை நேரடியாக தாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததென பல வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் இலக்கை துல்லியமாக செல்லக்கூடிய வழிகாட்டப்பட்ட ரேடர் கண்காணிப்படங்கிய இந்த ஏவுகணை
உலகரங்கில் ஈரான் குறித்த பிம்பத்தை மாற்றியிருப்பதுடன் ஈரான் நேரடியாகவே அண்மையில் இருக்கக்கூடிய பல நாடுகளை மட்டுமல்ல ஐரோப்பாவையும் தாக்கும் திறனை பெற்றிருப்பதாக பலரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை உலகரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.